அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கார்த்திக் மாஸ்டர். இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.17 பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். சோ क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி adjoint of the following. அதாவது ஒரு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. அந்த மேட்ரிக்ஸ் உடைய adjoint ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ தமிழ்ல क्वेश्चन பாருங்க. 3 அணி கொடுத்துட்டாங்கப்பா. இந்த அணியுடைய சேர்ப்பு அணி காண்பன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஒன் பை ஒன்னா போலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் क्वेश्चन இல்லையா? let a equal to நான் கொடுத்துற மேட்ரிக்ஸ் let a equal to -3 4 6 2. ஓகேவா? என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கப்பா? adjoint கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்கணும். சோ adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணனும். ஆக்சுவலா ரூல். ஓகேவா? சோ இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2 rows 2 columns இருக்கு. அப்ப 2/2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ இது மாதிரி 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. சோ எப்படி போடணும் அப்படினா சோ இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இத மட்டும் நம்பர் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. என்ன பண்ணுங்க? நம்பரை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு? -3 இங்க 2 இருக்கு. நான் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த 2 தூக்கி இங்க போடுவாங்க 2. இங்க -3 க்கு என்ன பண்ணுங்க? இங்க போடுங்க -3 சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த சைடு என்ன பண்ணுங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன இருக்குங்க? +6 இருக்கா? அப்பனா வருங்க -6. இங்க +4 இருக்குன்னா என்ன செய்யுது? -4. புரியுதா? புரியலையாப்பா? சோ A ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு adjoint of A கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம 2 rows 2 columns இருக்கு. சோ adjoint of A அப்படினாலே ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணனும். ஆக்சுவலா ரூல். ஓகேவா? சோ 2/2 மேட்ரிக்ஸ் ஒரு ஷார்ட்கட் மெத்தட். என்ன அப்படினா இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணனும்? நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த எலிமெண்ட்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? நீங்க சைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணா அர்த்தம் நம்பர் சேஞ்ச். இப்படி போச்சுனா சைன் சேஞ்ச். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்கட் இதுதான் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நான் கொடுத்துட்டேங்க. இது எலிமெண்ட் let A equal to நான் இத கொடுத்த மேட்ரிக்ஸ் 2 3 1 3 4 1 3 7 2. ஓகேவா? நான் படுற கொடுத்த மேட்ரிக்ஸ் திருப்பி இருக்கு A ல எடுத்துட்டேன். ஓகேவா? நீங்க மேட்ரிக்ஸ் A தான் போட அவசியம் இல்ல. A B C என்னன்னா போட்டுறோம் பெஸ்ட் தான். ஓகேவா? சோ இதுக்கு adjoint of கண்டுபிடிக்கணும்ப்பா. அப்ப adjoint of A equal to இதோட ஆர்டர் தான்ப்பா 3 rows 3 columns இருக்கு. 3 rows 3 columns இருக்கு. சோ போனஸ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா 2/2 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 3/3 யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம ரூல் வச்சு போட போறோம் நம்ம. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன போறோம் அப்படினா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சைன் கன்வர்ஷன் எழுதிக்கோங்க. சைன் கன்வர்ஷன் என்ன சார் அப்படினா நமக்கு தெரியும் சைன் கன்வர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பிளஸ் A மைனஸ் A பிளஸ் A மைனஸ் A பிளஸ் A மைனஸ் A பிளஸ் மைனஸ் பிளஸ். இது நம்ம 11th லயே தெளிவா படிச்சிருப்போம். இல்ல அப்படினா எக்ஸாம்ஸ் முன்னாடி போட்டலே அதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லி போங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2 எடுத்துக்கோங்க. சோ adjoint of வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படினா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் AIG கண்டுபிடிச்சா பண்ணாத டிரான்ஸ்போஸ் பண்ணனும். क्वेश्चन புரியுதாப்பா? 3/3 மேட்ரிக்ஸ்க்கு adjoint of என்ன புரியணும்? நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா பண்ணாத டிரான்ஸ்போஸ் பண்ணனும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி சார் கோஃபேக்டர் போடணும் அப்படினா ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நால 2 சைன் பிளஸ் இருக்கு இல்லையா? அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் என்ன பண்ணனும்? 2 உடைய கோஃபேக்டர் தேவை. என்ன பண்ணலாம்? 2 க்கு நேராக ரோ விட்டுருங்க, நேரா காலம் விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது? டிட்டர்மின் 4 1 7 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 உடைய கோஃபேக்டர் வேணும். 3 உடைய கோஃபேக்டர் இதுக்கு நேரா பல சைனே நமக்கு மைனஸ். அப்ப மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப நமக்கு 3 உடைய கோஃபேக்டர் தேவை வந்து அப்ப இதோட ரோ விட்டுருங்க, இதோட காலம் விட்டுருங்க. மீதி என்ன இருக்கும்? நமக்கு 3 1 3 2 இருக்க போகுது. அப்ப 3 1 3 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 உடைய கோஃபேக்டர் இப்ப 1 உடைய கோஃபேக்டர் எப்படி போடலாம் பாரு? பிளஸ் ஏன்னா சைன் இருக்கு பிளஸ் தான் இருக்கு பிளஸ் போட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 1 உடைய ரோ விட்டு காலம் விட்டு மீதி என்ன இருக்கும்? 3 4 3 7 இருக்க போகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 3 4 3 7. ஓகேவா?
சோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டு போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்ப 3 உடைய கோஃபேக்டர் போட போறோம்ப்பா. எப்படி போடலாம் 3 உடைய கோஃபேக்டர் மைனஸ் ஆஃப் என்ன இருக்கு இதனுடைய இது ஸ்ட்ரைட்டா ரோ எடுத்துட்டு காலம் மீதி இருக்கு 3 1 7 2 அப்ப 3 1 7 2 ஓகேவா. நெக்ஸ்ட் 4 உடைய கோஃபேக்டர் போடுறோம். நான் 4 ன சைன் பிளஸ் இப்போ என்ன பண்ணலாம் நேரா ரோ விட்டு நேரா காலம் விட்டு மீதி என்ன இருக்கு 2 1 3 2 2 1 3 2 ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 1 உடைய கோஃபேக்டர் வேணும். அப்ப 1 நேரா சைனா இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா அப்ப மைனஸ் அப்ப என்ன பண்ணலாம் 1 நேரா ரோ விட்டுல காலம் விட்டுலாம் மீதி என்ன இருக்கும் 2 3 3 7 ஓகேவா. அப்ப 2 3 3 7 முடிச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க 3 இருக்கு அப்ப 3 நேரா சைனா இருக்கு பிளஸ் பிளஸ் இப்போ எப்படி போல கோஃபேக்டர் நமக்கு இதுக்கு நேரா ரோ விட்டு நேரா காலம் மீனா இருக்கும் 3 1 4 1 அப்ப என்ன 3 1 4 1 ஓகேவா. நெக்ஸ்ட் பண்ணலாம் மைனஸ் ஆஃப் 7 உடைய கோஃபேக்டர் போறோம். நான் 7 நேரா சைன் நமக்கு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் போட்டாச்சு. அப்ப என்ன பண்ணலாம் நேரா ரோ இது காலம் மீனா இருக்குது 2 1 3 1 அப்ப 2 1 3 1 ஓகேவா. நெக்ஸ்ட் இருக்கு 2 உடைய கோஃபேக்டர் என்ன சைன் இருக்கு பிளஸ் அப்ப என்ன பண்ணலாம் இது நேரா இருக்கிற ரோ எனக்கு காலம் இது என்ன இருக்கும் 2 3 3 4 அப்ப 2 3 3 4 ஓகேவா. சோ என்ன பண்றானே எல்லாத்துக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு என்ன பண்ண லாஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம் ஓகேவா. இது முக்கியமா இதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கும் மத்தெல்லாம் ஈஸியா இருக்கும் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க பிளஸ் இருக்கு இல்லையா பிளஸ் மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தான் பண்ணிட்டு அப்படினாலே காஸ் ரேஷியோ பண்ண போறோம் நம்ம. இது ரெண்டு பண்ணா நமக்கு 4 2 சார் 8 மைனஸ் நான் 7 சார் நமக்கு 7 சோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் போட போறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இருக்கு மைனஸ் ஆஃப் நான் பண்ணீங்கன்னா 3 2 சார் 6 மைனஸ் 3 நெக்ஸ்ட் இருக்கு பிளஸ் நெக்ஸ்ட் இருக்கு 21 மைனஸ் 12 ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் நான் பண்ணீங்கன்னா 3 2 சார் 6 மைனஸ் ஆஃப் நான் 7 சார் 7 ஓகேவா. நெக்ஸ்ட் இருக்கு பிளஸ் நான் 2 2 சார் 4 நெக்ஸ்ட் ஆகும் மைனஸ் 3 நெக்ஸ்ட் இருக்கு மைனஸ் ஆஃப் 2 7 சார் 40 மைனஸ் 9 ஓகேவா. நெக்ஸ்ட் இருக்கு லாஸ்ட் பிளஸ் 3 1 சார் நமக்கு 3 மைனஸ் 4 3 மைனஸ் 4 நெக்ஸ்ட் இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா அப்ப மைனஸ் ஆஃப் என்ன ஒரு 2 1 சார் 2 இல்லையா 2 1 சார் 2 மைனஸ் 2 1 சார் 2 மைனஸ் 3 இல்லையா. நெக்ஸ்ட் பிளஸ் ஆஃப் நான் 2 4 சார் 8 மைனஸ் 9 ஓகேவா. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிரணும். சோ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பாருங்க என்னப்பா 8 ல 7 போச்சுனா 1 1 போட்டுக்கலாம். நான் 6 ல 3 போச்சுனா 3 நான் இல்ல மைனஸ் அப்ப என்ன போடணும் மைனஸ் 3. நெக்ஸ்ட் 21 12 பண்ணலாம்ப்பா 9 ஓகேவா. நெக்ஸ்ட் 6 ல 7 பண்ண எவ்வளவு மைனஸ் 1 என்ன ஒரு மைனஸ் 1 வெளியில இருக்கு மைனஸ் இல்லையா நான் மல்டிப்ளை பண்ணி அப்படினா பிளஸ் 1 ஆயிடும். நெக்ஸ்ட் 4 ல 3 போட எவ்வளவுப்பா 1 நெக்ஸ்ட் 14 ல 9 போட எவ்வளவு 5 வெளியில இருக்க மைனஸ் அப்பனா ஒரு நமக்கு மைனஸ் 5 நெக்ஸ்ட் 3 ல மைனஸ் 4 போன எவ்வளவு மைனஸ் 1 நெக்ஸ்ட் 2 ல மைனஸ் 3 போன எவ்வளவு மைனஸ் 1 வருது வெளிய ஒரு மைனஸ் இல்லாம போடுங்க பிளஸ் 1 ஆயிடும். நான் 8 9 மைனஸ் 7 போச்சுனா மைனஸ் 1 நெக்ஸ்ட் அப்ப லாஸ்ட்ல டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம் ஓகேவா. அப்ப adjoint of A equal to நாம டிரான்ஸ்போஸ் அப்படினா ரோ என்ன பண்ணோம் காலமா எழுத போறோம். ஃபர்ஸ்ட்
பண்றாங்க காலம் எப்படி எழுதலாம் 1 minus 3 9 next செகண்ட் ரோ எப்படி எழுதலாம் செகண்ட் காலம் 1 1 minus 5 next எப்படி எழுதலாம் minus 1 1 minus 1 ஓகேவா இதுதான் adjoint of a கேக்குறாங்க next third point பாருங்கப்பா third point क्वेश्चन எடுத்துக்கிற இதே மாதிரி let a equal to 1 by 3 into 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 ஓகேவா சோ இந்த சம்ல பாருங்களேன் a க்கு முன்னாடி ஒரு சம் கான்செப்ட் கொடுத்துறாங்க இல்லையா மேட்ரிக்ஸ் நமக்கு சோ இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபார்முலா இருக்கு புக்ல எப்படி போடலாம் அப்படினா adjoint of அத கண்டுபிடிக்கணும் நம்ம adjoint of lambda இதனால ஏதோ சம் ஸ்கேலர் இல்லையா lambda 0 அப்ப lambda a equal to என்ன ஃபார்முலா அப்படினா lambda பவர் n minus 1 into adjoint of a ஓகேவா இதுல ஃபார்முலா இருக்குப்பா இத வச்சு போட போறோம் நம்ம இப்போ கண்டிப்பா நமக்கு adjoint எப்படி போடலாம் அப்ப என்ன lambda means நமக்கு இதுதான் ஓகேவா அப்ப 1/3 into என்ன அப்படினா இதனுடைய ஆர்டர் என்ன ஆர்டர்னா 3 rows 3 columns சோ நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மேட்ரிக்ஸ்க்கு adjoint கண்டுபிடிக்கணும் அப்படினு வெச்சீங்க equal number of rows equal to equal number of columns இருக்கணும் ஓகேவா இப்போ என்னன்னா 3 தானே ஏதோ அப்ப என்ன பண்ணப்ப 3 minus 1 ஓகேவா இப்போ adjoint அப்ளை போட போறோம் எப்படி போட adjoint ஆஃப் a அப்படினா சொல்லிட்டு போன சம் என்ன சொல்லி செகண்ட் பாயிண்ட் நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அத டிரான்ஸ்போஸ் பண்ணனும் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் 2 உடைய கோஃபேக்டர் நமக்கு சைன் கன்வென்ஷன் பக்கத்துல எழுதுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ நீங்க பென்சில் யூஸ் பண்ணலாம் ஓகேதா பென்சில் யூஸ் ஓகேதா உங்களுக்கு என்ன பண்ணாங்க பிளஸ் இதுனாலே மைனஸ் இதுனாலே பிளஸ் இதுனாலே மைனஸ் பிளஸ் மைனஸ் இதுனாலே பிளஸ் மைனஸ் பிளஸ் ஓகேவா சோ இது தெளிவா தெரிஞ்சுச்சுங்க இன்னொரு ஈஸியா ஐடியா சொல்ல பாருங்களே இப்படி போடுவாங்க பிளஸ் நிச்சயமா ஷார்ட்கட் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல தப்பே வராம ரெண்டு சின்ன ஐடியாஸ் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க பிளஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பிளஸ் பண்ணா பண்ணோம் மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து என்ன பண்ணுங்க மைனஸ் அடுத்து என்ன பண்ணுங்க பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் இது என்ன பண்ணனும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணனும் சோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் 2 உடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம் அப்ப 2 உடைய கோஃபேக்டர் எப்படி போட சொல்றோம் உங்களுக்கு இதுக்கு நேராக ரோ இது காலம் திரும்ப அமைதியா இருக்கும் 1 2 minus 2 2 அப்ப என்ன பண்ணலாம் 1 2 minus 2 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 2 உடைய கோஃபேக்டர் நம்ம சைன்ல ரிப்போர்ட் செக் பண்ண அவசியம் இல்லை ஓகேவா நான் 2 உடைய கோஃபேக்டர்னா இதுக்கு நேராக ரோ எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது -2 2 1 2 2 என்ன வரும் நமக்கு -2 2 நெக்ஸ்ட் 1 2 ஓகேவா நெக்ஸ்ட் 1 உடைய கோஃபேக்டர் எப்படி போடலாம் அப்ப இதுக்கு நேராக ரோ காலம்னா உங்களுக்கு -2 1 1 -2 அப்ப என்ன வரும் உங்களுக்கு -2 1 1 -2 ஓகேவா நெக்ஸ்ட் -2 உடைய கோஃபேக்டர் என்ன வரும் உங்களுக்கு இதுக்கு நேராக ரோ காலம் இதுல என்ன வரும் உங்களுக்கு 2 1 -2 2 அப்ப 2 1 -2 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 1 உடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம்ப்பா அப்ப என்ன பண்ணுவோம் இதுக்கு நேரா இருக்கிற ரோ நேரா காலம் இதுதான் இருப்ப 2 1 1 2 அப்ப 2 1 1 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 2 உடைய கோஃபேக்டர் எப்படி போடலாம் இதுக்கு நேரா இருக்கிற ரோ இது பண்ணலாம் நமக்கு 2 2 1 -2 2 2 1 -2 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 1 உடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க எப்படி போலாது இதுக்கு நேராக ரோ இதான் காலம் பண்ணினா இருக்கும் ஓகே 2 2 1 1 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் -2 உடைய கோஃபேக்டர் எப்படி போலாம் ஓகே இதுக்கு நேராக ரோ காலம் என்ன வரும் ஓகே 2 1 -2 2 வரும் இல்லையா அப்ப 2 1 -2 2 ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் பா 2 உடைய கோஃபேக்டர் எப்படி போலாம் நம்ம இதுக்கு நேராக ரோ காலம் என்ன வரும் ஓகே 2 2 -2 1 2 2 -2 1 ஓகேவா ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம்
adjoint of the method இந்த ஸ்டெப் போடலையா இது வேணாம் ஸ்ட்ரைட்டா போடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா நீங்க ஸ்ட்ரைட்டா போறது ரைட் தான்ப்பா இந்த ஸ்டெப் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ல தப்பு வரதுக்கு சான்ஸ் கிடையாது சப்போஸ் தப்பே வந்தாலும் பண்ணல செக் பண்ணவும் ஈஸியா இருக்கும் அது வர ஸ்டெப் பெருசா தான் ஸ்டெப் போடுறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்பிள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 1/3 நம்பர் 3 ல 1 போச்சுனா 2 நெக்ஸ்ட் இப்ப அதே மாதிரி தான் பிளஸ் போட்டுக்கோங்க என்ன வரும் இப்படி தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் நான் 1 2 சா 2 ஃபார்முலா மைனஸ் இருக்குமா இது என்ன பண்ணீங்கன்னா -4 வரும் அப்பனா ஒரு மைனஸ் பண்ணிட்டோம் +4 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் நான் பண்ணீங்கன்னா -4 சரி பண்ணீங்கன்னா -2 நெக்ஸ்ட் பிளஸ் ஆஃப் நான் பண்ணீங்கன்னா -2 -2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +4 வர போகுது அப்ப +4 நான் 1 சார் -1 ஓகேவா நெக்ஸ்ட் நான் இருக்கு மைனஸ் ஆஃப் நான் சரி பண்ணீங்கன்னா 2 2 சார் 4 இன்சைட் பண்ணா உங்களுக்கு +2 ஓகேவா நெக்ஸ்ட் 2 2 சார் நான் உங்களுக்கு பிளஸ் போட்டுக்கோங்க 2 2 சார் 4 -1 நெக்ஸ்ட் நான் இருக்கு மைனஸ் நான் இன்சைட் பண்ணீங்கன்னா நீங்க 2 -2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4 -2 ஓகேவா -4 -2 நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இருக்கு பிளஸ் நான் பண்ணீங்க 2 2 சார் 4 நெக்ஸ்ட் இருக்கு -1 மைனஸ் ஆஃப் நான் செட் பண்ணீங்க 4 -2 இல்லையா அங்க நீங்க ஒரு மைனஸ் பண்ணணும் +2 அப்பனா இருக்கும் பிளஸ் நான் 2 1 சார் 2 ஃபார்முலா மைனஸ் நான் வரும் -2 மல்டிப்ளை பண்ணினா -4 இல்லையா அப்ப இங்க ஒரு மைனஸ் பண்ணனும் +4 இத டிரான்ஸ்போஸ் பண்ணனும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு 1/3 இல்லையா 1/3 ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணினா 1 வர போகுது 3 ஸ்கொயர் பண்ணினா 9 now 2 + 4 6 வெளிய பிளஸ் தான் பிரச்சனை அப்ப 6 now ஒரு -4 -2 ஆட் பண்ணீங்கன்னா -6 வெளிய ஒரு மைனஸ் அப்பனா வரும் உங்களுக்கு +6 இன்னும் 4 1 போச்சுனா 3 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா 4 + 2 நாதே 6 வெளியில இருக்கு மைனஸ் அப்பனா வரும் உங்களுக்கு -6 நான் 4 1 போச்சுனா 3 -4 -2 வரும் ஆட் பண்ணீங்கன்னா -6 வெளியில இருக்கு ஒரு மைனஸ் அப்பனா வரும் உங்களுக்கு +6 ஏனா 4 1 போச்சுனா 3 now 4 + 2 6 வெளியில இருக்கு மைனஸ் அப்பனா வரும் உங்களுக்கு -6 நெக்ஸ்ட் 2 + 4 வருதுப்பா 6 இதெல்லாம் பண்ண போறோம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 1/9 நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணீங்க நீங்க இத நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி ரோ வந்து காலம் எழுதணும் அப்பனா வரும் உங்களுக்கு 6 6 3 6 3 -6 6 ஓகேவா இப்போ இதெல்லாம் காமன் நம்பர் எல்லாத்தையும் 3 எடுக்கலாம் இல்லையா காமனா அப்பனா 3 எடுத்தீங்கன்னா 1/9 எடுத்து 3 எடுக்க வெளிய காமனா மீதி நம்பர் இருக்கும் 3 2 சார் 6 இப்போ இங்க -2 வரும் இங்க 1 நெக்ஸ்ட் 3 2 சார் 6 3 1 சார் 3 3 -2 வரும் இல்லையா நெக்ஸ்ட் பாருங்க 1 2 2 ஓகேவா நான் அடிச்சீங்கன்னா நீங்க 3 வர போறியா ஆன்சர் என்ன வர போகுது 1/3 into 2 -2 1 next 2 1 -2 next 1 2 2 ஓகேவா थैंक यू பா நீங்க ஒரு டைம் வீட்ல உட்கார்ந்து பொறுமையா நோட்ல போட்டு பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும் थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू பா